A pleasant morning, dear children. Today we are going to learn about a new lesson in EVS. The topic of the lesson is plants around us. அன்பான குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சூழ்நிலையில் பாடத்தில் நம்மை சுற்றியுள்ள தாவரங்கள் அப்படின்ற புதிய பாடத்தை தான் பார்க்க போகிறோம். Dear children, in this lesson you will learn about the parts of a plant, different kinds of plants, benefits of plants and trees as habitats for animals. அன்பான குழந்தைகளே, நம்மை சுற்றியுள்ள தாவரங்கள் அப்படின்ற பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் பார்க்கலாமா? தாவரத்தின் பாகங்கள், தாவரங்களின் வகைகள், தாவரங்களின் பயன்கள் மற்றும் மரம் விலங்குகளின் வாழிடம் என்ற கருத்துக்களை பற்றி படிக்க போகிறோம். Children, look at a plant. Every plant has a root and shoot system. First, we will learn about root system. The part of the plant that grows under the ground is called the root system. Now, let us learn about shoot system. The part of the plant that grows above the ground is called the shoot system. It consists of stem, leaf, flower and fruit. அன்பான குழந்தைகளே, ஒவ்வொரு தாவரத்திலையும் வேர் பகுதி, தண்டு பகுதி அப்படின்ற ரெண்டு பகுதிகள் இருக்குது. நம்ம முதல்ல வேர் பகுதிகளை பற்றி பார்க்கலாம். வேர் பகுதிகளை தான் நம்ம ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தாவரத்தின் தரைக்கு கீழ் வளரக்கூடிய தாவரத்தின் பகுதிகளை வேர் பகுதி, அதாவது ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தண்டு பகுதியை பற்றி பார்க்கலாம். ஒரு தாவரத்தில் தரைக்கு மேல் வளரக்கூடிய தாவரத்தின் பகுதிகளை தான் தண்டு பகுதின்னு சொல்கிறோம். இது ஆங்கிலத்தில் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்டு பகுதியில் தான் தண்டு, இலை, பூ, பழம் இதெல்லாம் இருக்குது. Now let us learn about parts of a plant. Root, R-O-O-T, root. Stem, S-T-E-M, stem. Flower, F-L-O-W-E-R, flower. Leaf, L-E-A-F, leaf. Fruit, F-R-U-I-T, fruit. அடுத்ததாக தாவரத்தின் பாகங்களை பார்க்க போகிறோம். வேர், வேர், வேர். தண்டு, தா இண்டு, தண்டு. இலை, இலை, இலை. பூ, பூன்றத மலர்னு சொல்லுவாங்க. மா ல இர், மலர். அடுத்ததாக பழம், ப ழ இம், பழம். பழத்தை கனின்னு சொல்லுவாங்க. க நீ, கனி. இவை தாவரத்தின் பாகங்கள். Dear children, now let us learn about different kinds of plants. Plants are of different kinds. They can be grouped based on the size and nature of their stems. Plants classified: herbs, shrubs, climbers, creepers and trees. அன்பான குழந்தைகளே, இப்பொழுது தாவரத்தின் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்கள். தாவரங்கள் பல வகைப்படும். அவை உயரம், அவற்றின் தண்டின் தன்மை இவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. தாவரங்கள் சிறு செடிகள், புதர் செடிகள், ஏறு கொடிகள், படர்கொடிகள், மரங்கள் என்று பல வகையாக உள்ளன. Now let us learn about herbs. Herbs are small plants with thin and soft stems. Most of them live for a few months only. Example: mint, coriander, grass. அன்பான குழந்தைகளே, ஹெர்ப்ஸ் அப்படின்னா சிறு செடிகள் அப்படின்னு அர்த்தம். சிறு செடிகள் அப்படின்னா மெலிந்த மிருதுவான தண்டை கொண்டவை, மிகச்சிறிய தாவரங்கள். இவற்றில் பெரும்பாலானவை சில மாதங்கள் மட்டும்தான் வாழும். எடுத்துக்காட்டாக புதினா, கொத்தமல்லி, புல் இவற்றை கூறலாம்.
உங்கள் வீட்டில் அம்மாட்ட கேட்டு பாருங்கள், புதினா கொத்தமல்லிலாம் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய தண்டுகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது மெலிந்தால் ரொம்ப மிருதுவாக இருக்கும் அதனோட தண்டுகள். நீங்களே ஈஸியாக என்ன பண்ண முடியும், உடைச்சிட முடியும். அதனால தான் இந்த தாவரங்களை சிறு செடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆங்கிலத்தில் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Now let us learn about shrubs. Shrubs are smaller than trees. They have many stems that grow close to the ground. The stems are thin and hard. Shrubs live for several years. Example, safflower, oleander, jasmine. Safflower அப்படின்றது செம்பருத்தி. இதை அறிவியல் பெயராக ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலியாண்டர் அப்படின்றது அரளி செடி. அடுத்தது ஜாஸ்மின். ஜாஸ்மின்னா மல்லிகை செடி. ஸ்ரப்ஸ் அப்படின்றத தமிழில் புதர் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதர் செடிகள் மரங்களை விட சற்று சிறியதாக இருக்கும். தரையிலிருந்து பல தண்டுகளை கொண்டு வளர்கிறதா இருக்கும். இதனோட தண்டு பகுதி மெல்லியதாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக தான் காணப்படும். இவை பல ஆண்டுகள் வாழக்கூடியவை. எடுத்துக்காட்டாக செம்பருத்தி, அரளி, மல்லிகை செடிகளை சொல்லலாம். இவைகளை புதர் செடிகள் அப்படின்னு சொல்கிறோம். Now let us learn about climbers. Climbers have weak stems and they need support to climb and grow. Some of them live for a few months only. Example, broad beans, snake gourd, ridge gourd. கிளைம்பஸ் அப்படின்னா தமிழில் ஏறு கொடிகள் அப்படின்னு அர்த்தம். ஏறு கொடிகள் நலிந்த தண்டினை கொண்டவை. இவை வளர்வதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் தேவைப்படுது. இவற்றில் சில தாவரங்கள் சில மாதங்கள் வரை மட்டுமே வாழக்கூடியவை. அதாவது ஏறு கொடிகளோட தண்டுகள் தனியாக நின்று வளரக்கூடியவை அல்ல. அதனால தான் இது பற்றி வளர்வதற்கு ஒரு கம்பியோ கம்போ அல்லது மரங்களோ தேவைப்படுது. அந்த பற்றுதலான கம்பிகளையோ மரங்களையோ பற்றி தான் இது வளரக்கூடியது. அதனால தான் இதை ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டால் அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், திராட்சை பழம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுவை எல்லாமே ஏறு கொடியை சார்ந்தவை தான். Next we will learn about creepers. Creepers are plants that have weak stems. They grow along the ground and bear large and heavy fruits. Many of them live for a few months only. Example, pumpkin, watermelon, muskmelon. Creepers தமிழில் படர்கொடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படர்கொடிகள் நலிந்த தண்டினை கொண்டவை. இவை தரையின் மீது படர்ந்து வளரக்கூடியவை. மேலும் இவை மிகப்பெரிய கனமான கனிகளை தாங்கும் தன்மை கொண்டவை. இவற்றுள் பெரும்பாலானவை சில மாதங்கள் வரை மட்டுமே வாழக்கூடியவை. எடுத்துக்காட்டாக பூசணிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் இவற்றை சொல்லலாம். இந்த படர்கொடிகள் அப்படின்றது படர்ந்து வளரக்கூடியது. இது தரையில் தான் வளரும். இதனுடைய பழங்களும் காய்களும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் ஏறு கொடி மாதிரி வளர முடியாது. அதனால் இது தரையில் படர்ந்து வளர்கிறதுனால இதற்கு படர்கொடின்னு சொல்லுவாங்க. சுரைக்காயெலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, அதெல்லாம் படர்கொடி வகையை சார்ந்தது தான். Now let us learn about trees. Big and tall plants are called trees. They have hard and thick woody stems called trunks. Trees have many branches. They live for many years. Example, banyan tree, coconut tree, mango tree. Trees அப்படின்றத தமிழில் மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய உயரமான தாவரங்களை மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவை பருத்த கடினமான தண்டினை கொண்டிருக்கும். இதனை மரத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இவை பல கிளைகளை கொண்டது. இவை பல வருடங்கள் வாழக்கூடியது. எடுத்துக்காட்டாக ஆலமரம், தென்னை மரம், மாமரம் இவற்றை சொல்லலாம். அன்பான குழந்தைகளே, நம்மளுடைய தேசிய மரம் எதுன்னு தெரியுமா? முதல்ல நம்மளுடைய தேசம் எது? இந்தியா தான் நம்மளுடைய தேசம். அப்போது நம்மளுடைய இந்திய நாட்டின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலமரம். ஆலமரம் தான் நமது தேசிய மரம். நம்மளுடைய மாநிலம் எது? வெரி குட், தமிழ்நாடு தான் நம்மளுடைய மாநிலம். தமிழகத்தின் மாநில மரம் எது அப்படின்னு கேட்டால் பனை மரம் தான் நம்மளுடைய தமிழகத்தின் மாநில மரம்.
Which is our country? India is our country. Which is our national tree? Banyan tree is our national tree. Which is our state? Tamil Nadu is our state. Which is our state tree? Palm tree is our state tree. Dear children, now let us learn about benefits of plants. We get vegetables, fruits, cereals, pulses, spices, oil and medicines from trees, shrubs, herbs, climbers and creepers. Example of vegetables: lady's finger. Lady's finger na vendaikai. Devil's fig. Devil's fig na sundaikai. Bottle gourd. Bottle gourd na suraikai. Example of fruits: pomegranate. Pomegranate na madulai. Grapes. Grapes na திராட்சை. Jackfruit. Jackfruit na பழாப்பழம். Example of cereals and pulses: rice. ரைஸ்ன்றது அரிசி. wheat. wheatனா கோதுமை. red gram split அப்படின்னா துவரம் பருப்பு. Example of spices: bay leaves, பிரியாணி இலை. cardamom, ஏலக்காய். pepper, மிளகு. Example of oils: coconut oil, தேங்காய் எண்ணெய். castor oil, ஆமணக்கு எண்ணெய். groundnut oil, கடலை எண்ணெய். Examples of medicines: stone breaker, கீலா நெல்லி. climbing brinjal, தூதுவளை. eucalyptus, தைல மரம். குழந்தைகளை இப்பொழுது தாவரங்களின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். மரங்கள், சிறு செடிகள், புதர் செடிகள், ஏறு கொடிகள் மற்றும் படர்கொடிகளிலிருந்து காய்கறிகள், கனிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள், எண்ணெய் மற்றும் மருந்துகள் போன்றவற்றை பெறுகின்றோம். எடுத்துக்காட்டாக காய்கறிகளில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், சுண்டைக்காய், சுரைக்காய் சொல்லலாம். அடுத்ததாக கனிகள், எடுத்துக்காட்டாக மாதுளை, திராட்சை, பலாப்பழம் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தது தானியங்கள், பருப்பு வகைகள், இவற்றில் எடுத்துக்காட்டாக அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் நறுமணப் பொருட்கள். நறுமணப் பொருட்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரியாணி இலை, ஏலக்காய், மிளகு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எண்ணெய். எண்ணெயில் தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய், கடலை எண்ணெய் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மருந்துகள். மருந்துகளில் கீலா நெல்லி. கீலா நெல்லி மஞ்சக்காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. அடுத்து தூதுவளை, அடுத்து தைல மரம், இவற்றை எடுத்துக்காட்டாக மருந்துகளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்: ஃபைண்ட் த add one in the group and put a tick mark. Look at the first exercise. Which is the add one? Very good. Second one is the add one because eucalyptus is a tree. So you tick the second picture, eucalyptus. Look at the second exercise. First picture red gram, second picture coconut oil, third picture groundnut oil. Which is the add one? Very good. Red gram is the add one. So you tick the first one. Look at the third exercise. First picture wheat, second picture rice, third picture pepper. Which is the add one? Very good. Pepper is the add one. So you tick the third one. Look at the last exercise. First picture jackfruit, second picture devil's fig, third picture bottle gourd. Which is the add one? Very good. Jackfruit is the add one. So you tick the first one. ஒவ்வொரு வகையிலும் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடித்து டிக் குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது தர்பூசணி பழம், இரண்டாவது யூக்கலிப்டஸ் தைல மரம், மூன்றாவது திராட்சை. இதில் பொருந்தாதது யூக்கலிப்டஸ் தைல மரம். அதனால் இரண்டாவது படத்திற்கு நம்ம டிக் குறியிடணும்.
இரண்டாவது பயிற்சி முதல்ல கொடுத்துருக்குது துவரம் பருப்பு, இரண்டாவது தேங்காய் எண்ணெய், மூன்றாவது கடலை எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது வெரி குட் துவரம் பருப்பு. அப்போது முதல்ல இருக்க படத்துக்கு நம்ம டிக் குறியிடணும். அடுத்த பயிற்சி பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்குது கோதுமை, இரண்டாவது கொடுத்துருக்குது அரிசி, மூன்றாவது கொடுத்துருக்குது மிளகு. இதில் பொருந்தாதது எது? வெரி குட் மிளகு. அப்போது மூன்றாவது படத்திற்கு நம்ம டிக் குறியிடணும். அடுத்து கடைசி பயிற்சியை பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்க படம் என்ன படம் பாருங்கள்? பலாப்பழம், அடுத்தது சுண்டைக்காய், அடுத்தது சுரைக்காய் படம் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எது? வெரி குட் பலாப்பழம். அப்போது முதல் படத்திற்கு நம்ம டிக் குறியிடணும். இதே மாதிரி உங்கள் புத்தகத்திலையும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்து முடிங்க. Now let us learn about other benefits of plants. We use different parts of the plants in many other ways. Benefits of plants as fiber. The thread-like structure taken from a plant is called a fiber. Fibers are used for making ropes and cloth. We use the ropes and cloth in many ways. Benefits of plants as plates for eating. Plantain leaf, areca plate, paakamattai. Benefits of plants as timber. The thick trunks of some trees are used for making doors, windows, tables, chairs and other things. Benefits of plants as cosmetics. Henna, marudani, சீகக்காய், aloe vera, கற்றாழை. Benefits of plants as household things. Palm leaves are used to make boxes, baskets and hand fans. Bamboo is used to make paper, chairs and windows. Benefits of plants as ornamental plants. Rose, croton, cactus. தாவரத்தின் பிற பயன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தாவரங்களின் பல்வேறு பாகங்கள் நமக்கு பல வகைகளில் பயன்படுகிறது. நார்கள் தாவரத்திலிருந்து பெறப்படும் இலை போன்ற அமைப்பை தான் நார்னு சொல்கிறோம். இந்த நார்கள் கயிறு, துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. நாம் கயிற்றையும் துணியையும் பல வழிகளில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது தாவரங்கள் உணவு அருந்தும் பாத்திரங்களாக நமக்கு பயன்படுகிறது. வாழை இலை, பாக்குமட்டை தட்டு இவைகள் உணவருந்த பயன்படுகிறது. அடுத்தது மரக்கட்டைகளாக தாவரங்கள் பயன்படுகின்றன. தேக்கு மரக்கட்டை, வேப்ப மரக்கட்டை மரக்கதவு செய்கிறதுக்கு பயன்படுது. மரங்களின் பருத்த கட்டைகளை கொண்டு கதவு, ஜன்னல், மேசை, நாற்காலி போன்ற பல பொருட்கள் செய்யப்படுகிறது. அடுத்தது தாவரங்கள் அழகு சாதன பொருட்களாகவும் பயன்படுகின்றன. மருதாணி, சீகைக்காய், கற்றாழை இவை அழகு சாதன பொருட்களாக நமக்கு பயன்படுகிறது. அடுத்தது தாவரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. கூடைகள், விசிறி போன்றவற்றை செய்ய பனை ஓலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காகிதம், நாற்காலி, முறம் போன்றவை செய்ய மூங்கில் பயன்படுகிறது. அழகு தாவரங்களாகவும் சில தாவரங்கள் நமக்கு பயன்படுகின்றன. ரோஜா, குரோட்டன், கள்ளிச்செடிகள் இவையெல்லாம் அழகுக்காக வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. Now let us learn about tree as a habitat. Dear children, the tree is a home for many small animals such as birds, insects, squirrels and monkeys. It is also gives us shade and clean air. குழந்தைகளே, இப்பொழுது மரம் ஒரு வாழிடமாக நமக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மரங்கள் பறவைகள், பூச்சிகள், அணில்கள், குரங்குகள் போன்ற பல விலங்குகளுக்கு வாழிடமாக விளங்குகிறது. மேலும் மரங்கள் நமக்கு நிழலையும் சுத்தமான காற்றையும் தருகின்றன. இந்த பாடத்தில் நம்மை சுற்றியுள்ள தாவரங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ டியர்ஸ். ஸ்டே ஹோம் அண்ட் பி சேஃப்.